ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 14, 15 ரெண்டையுமே ஒரேசாக பார்த்துடலாம். இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முன்னாடி உள்ள எபிசோடெலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாரை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம தாருகாவை தான் காட்டுறாங்க. தாருகா பார்வதி தேவிட்ட மன்னிப்பு கேட்குறா. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் என் கணவர் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி கிளம்பிடுறா. பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சும்பன் நிசும்பன் ரொம்ப வன்மமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்வதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளவோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பார்வதியால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒரு கட்டத்தில் பார்வதிக்கு பயங்கரமாக கோபம் காளியாக உருமாறிடுறாங்க. உருமாறின உடனேயும் சும்பனும் நிசும்பனும் பயங்கரமாக பயந்துடுறாங்க. பயந்த உடனே இப்போ தாருகாவோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போய் இந்த மாதிரி நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ சாகணும் அப்படின்னு காளி சொல்லும் போது, நான் எதுக்கு சாகணும், நான் தான் யாருக்குமே எந்த துன்பமும் கொடுக்கல இல்லையா, நான் பெண்களை எந்த கொடுமையும் படுத்தலையில, அப்புறம் எதுக்கு என்னைய கொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அசுரன் சொல்லும் போது அதுக்கு பார்வதி சொல்கிறா, நீ பெண்மையை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்க, பெண்மையோட பலவீனத்தை தனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தியிருக்க அப்படின்ற போது உடனே தாருகா முன்னாடி தடுத்துட்றா. என் புருஷனை கொன்றாதீங்க, அவர் பத்தினி கடமையை எனக்கு உண்டான கணவருடைய கடமையை நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன கடமையை நிறைவேற்றிருக்கான் அவன், இந்த மாதிரி உன்னைய அடிமையாக நீ அவனுக்கு பயப்படுறத அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ அட்டூழியத்தையும் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், உனக்கு முதல்ல துரோகம் பண்ணியிருக்கான், உனக்கு தெரியாமல் சும்பன் நிசும்பனை அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னையே வளைச்சி போடணும்னு நினச்சிருக்கான், இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா, இப்படி பொண்டாட்டிக்கு தெரியாமல் புருஷன் பண்ணுற துரோகத்துக்கு உயிரோடு இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி தாருகாவோட கணவர் தாரகாசுரனை பார்வதி தேவி கொன்னுடுறா. கொன்னோடனையும் சும்பன் நிசும்பன் இதை பார்த்துட்டு பயங்கரமாக பயந்து தெரிச்சுக்கிட்டு, ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளையும் காளி கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. ஆனால் காளியோட கோவம் தனியவே இல்லை. இவங்களை விடக்கூடாது அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமாக உக்கிரமாகி கோவத்தில் போகிறாங்க. இதை எல்லாத்தையும் மேலேருந்து நம்ம சிவனும் விஷ்ணுவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ விஷ்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது சிவபெருமானே, பார்வதியோட கோவத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா உலகம் அழிஞ்சிரும், இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, அவள் ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனான், நீங்கள் இது மாதிரி மறுபடியும் என் காலுக்கடியில் படுக்கக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னும். இப்போ விஷ்ணுக்கு ஒன்றுமே புரியலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. அந்த வனத்தில் பூரா நெருப்பு பிடிச்சிருச்சு, தாருகா வனத்தில் பூரா. உடனே அந்த தாருகா வேமான, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் தான் அவ்வளோ பிரச்சனை உண்டாச்சு, நீங்கள் தயவு செஞ்சு கோவத்தை தணிச்சிருங்கம்மா அப்படின்னு கெஞ்சிரா. ஆனால் பார்வதி கோவம் தனியலை. உடனே தாருகா சிவபெருமானை நினச்சி இந்த மாதிரி சிவபெருமானை உதவி செய்யுங்க, நம்ம ஆத்தாவோட கோவத்தை தணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் வராரு, ஒரு அருமையான திட்டத்தோடு வராரு. இந்த வட்டம் காலில் தானே விழுகக்கூடாது, ஒரு குழந்தைய பார்த்தா எந்த ஒரு தாயாக இருந்தாலும் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் தணிஞ்சிரும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாலபைரவர் ஒரு குழந்தையான வடிவம் எடுக்கிறாரு. குழந்தையான வடிவம் எடுத்துட்டு இந்த காட்டுக்குள்ளே நெருப்புக்குள்ளே அம்மான்னு கத்துறாரு. கத்துனவுடனே பார்வதி தேவி, அதாவது நம்ம காளி, பயங்கரமாக கோவம் வந்துடுது. யார் உன்னை இங்கே விட்டது, யாருப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே உள்ள கோவம் குறையுது. குறைஞ்ச உடனேயும் அந்த பாலபைரவரை கட்டி பிடிச்சிக்கிறா பார்வதி. பிடிச்ச உடனேயும் அந்த காளி உருவம் மொத்தமாக அவங்களுக்குள்ளேருந்து இறங்கி சாந்தமாகி பார்வதியாக மாறிடுறாங்க. இப்போ தான் அந்த குட்டி பையன் தன்னோட உண்மையான ரூபத்தை எடுக்கிறேன், நான் தான் சிவபெருமான் அப்படின்னு. இப்போ சிவபெருமானை பார்க்குற நம்ம பார்வதி தேவி ரொம்ப கவலையாயிடுறாங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது சிவபெருமானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கைலாயத்துக்கு புறப்படுறாங்க. இப்போ கைலாயத்தில் நம்ம லக்ஷ்மி தேவி பார்வதியை பார்த்து, நீங்கள் பாலபைரவரை சிவபெருமான அவதாரம் எடுக்கும்போது உங்கள் முகத்தில் தாய்மையை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கும்போது, இப்போ தான் அவங்க முன் ஜென்மத்தில் கடந்த கதையை சொல்கிறாங்க. நான் சதியாக பிறந்து சிவபெருமானை அடைய முடியலை, அதனால் திரும்ப நான் பார்வதியாக அவதாரம் எடுத்தேன். அப்போ எங்கே போகிறது என்ன செய்கிறதுங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் நான் 101 வருடங்கள் சிவபெருமானை நினச்சி கடுமையான தவம் இருந்தேன். வருட கணக்கில் இந்த தவம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஊடால யாரோ ஒருத்தர் எனக்கு தண்ணி கொடுக்கறது, என்னை சாந்தப்படுத்துறது,
அப்படின்னு இருந்தார். அவர் எனக்காக ஒரு பெரிய முடிவு பண்ணார். மன்மதன்கிட்ட போய் சிவபெருமானுக்கு என் மேலே காதல் வரணுங்கிறதுக்காக அவர் காதல் உணர்வை ஏற்படுத்த சொன்னார். அப்போ மன்மதனும் ரதிதேவியும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து விஷ்ணு பகவான் இந்த மாதிரி சொல்லவும் மன்மதன் வேகமாக போய் சிவபெருமான் மேலே ஒரு காம ஆசையை உண்டுபடுத்துறதுக்காக போகிறாரு. போன உடனேயும் சிவபெருமான் மேலே அம்பு எய்த உடனேயும் சிவபெருமான் கண் விழித்து பார்க்கும்போது மன்மதர் நிற்கிறத பார்த்துட்டு, நீ உன்னை மறந்துட்ட, என் மேலே காமத்தை உன்னால் செலுத்த முடியாது, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சிவபெருமான் அவரோட நெற்றி கண்ணால் மன்மதனை எரிச்சிடுறாரு. இப்போ ரதிதேவி வர்றா. என்னோட கணவர் எங்கே அப்படின்னு கேட்குறா. கணவர் எங்கன்னு கேட்கும்போது சாம்பலாக இருக்கிறத பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த பெண்ணா, உன்னைய உனக்கும் சிவபெருமானும் சேரணுங்கிறதுக்காக என் கணவரோட உயிரை எடுத்துட்டீங்களே, இப்போ நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன், நீ குழந்தையே பெற்றுக்கிறவே முடியாது, நாங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணுற நேரத்தில் என் புருஷனையே கொன்னுட்ட, அதனால் உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரதிதேவி சாபம் கொடுத்துட்றா. இதைத்தான் இப்போ லக்ஷ்மி தேவிட்ட நம்ம பார்வதி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சும் சிவபெருமானியே எனக்குள்ளே இந்த குழந்தைத்தன்மையை கொண்டு வந்தார் அப்படின்னு. இப்போ லக்ஷ்மி தேவி என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்வதி, சிவபெருமான் எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கட் பண்ணால் சும்ப நிசும்பனை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. எப்படியாவது நம்ம இந்த பார்வதியை அடைஞ்சே ஆகணும்னு இன்னும் பைத்தியம் மாதிரி இருக்காங்க. அப்போ யாரால் மகா காலனாலையும் மகா காளியாலையும் சாக முடியாதோ எந்த அசுரனும் அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்பன் தேடுறியான். அப்போ தான் சும்பனுக்கு முன்னாடி ஒரு அசுரன் வர்றான். யார் அவன் அப்படின்னு பார்த்தா, அவன் பேர் தாருகா அசுரன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சிருக்கான். இப்போ சிவபெருமான் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கக்கூடிய வாரிசால் மட்டும்தான் அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கான். அதனால் மகா காலனாலையும் அவன் அழிக்க முடியாது, மகா காளியாலையும் அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா பார்வதிக்கும் சிவனுக்கும் சாபம் வந்ததுனால குழந்தை பிறக்காது அப்படின்னு நினச்சி முடிவில் இருக்கான். ஆனால் இங்கே பார்வதியும் சிவனும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான நேரம், நம்மளால் குழந்தைய உருவாக்க முடியும், நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு உனக்கு சாபம் இருந்தாலும் ஒரு குழந்தைய நம்மளால் உருவாக்க முடியும், அதுவும் நம்ம குழந்தை தானே, மகா காளியாலையும் மகா காலனாலையும் ஒரு குழந்தைய உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான முடிவில் ஈடுபடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இப்போ உருவாக்கக்கூடிய இந்த குழந்தை யார், இந்த குழந்தை தாருகா அசுரனை அழிச்சிச்சா சும்மன் நிசும்மனை அழிச்சிச்சான்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.